Hi students, this is Mahalakshmi. இன்னைக்கு ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் ஃபர்ஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ செக்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் வித் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் த செக்டர் இஸ் 60 டிகிரி. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு அப்படியே ஃபார்முலாவில் டைரெக்டாக எழுதக்கூடாது. பிஃபோர் தட் வி ஹேட் டு ட்ரா எ சர்க்கிள். ஃபர்ஸ்ட் கொஷினை படிச்சுட்டு அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோ முதல்ல பாருங்கள். அதில் இருக்க கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு டயக்ராம் ட்ரா பண்ண தெரியணும். அப்போ தான் ஓனாக கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ செக்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஆஃப் ஏ செக்டார் இஸ் 60 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ செக்டார் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ரேடியை ப்ளஸ் கரஸ்பாண்டிங் ஆர்க் இல்லையா. ஸோ நான் 2 ரேடியஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த கரஸ்பாண்டிங் ஆர்க். ஸோ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹியர் ஆல்சோ 6 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த செக்டார் போர்ஷன். ஓகே. ஸோ இதனுடைய மீனிங்லாம் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துட்டு வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். தென் ஆங்கிள் ஆஃப் த செக்டார். ஆங்கிள் ஆஃப் த செக்டார்னா இது இந்த போர்ஷன், இது வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், மைனர் செக்டாரா மேஜர் செக்டாரா. ஸோ இந்த போர்ஷன் மட்டும் அப்படின்னா மைனர் செக்டார், ரிமைனிங் இருக்கிற இந்த லார்ஜர் போர்ஷன் வந்து மேஜர் செக்டார். அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது மைனர் செக்டார் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதுறேன். ஏரியா ஆஃப் ஏ செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எல்லாமே நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ ஏரியா ஆஃப் ஏ செக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா இஸ் theta by 360 degree into pi r square. In your book, pi value is given as pi equals 22/7. So just to substitute it. Here theta value is 60 degree given in our question and radius is 6 centimeter, right? So just to substitute it. So 60 degree by 360 degree, pi value is 22/7, r is 6 into 6. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆருக்கு வந்து 6 ஸ்கொயர்னு போட்டு 36ன்னு போட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே ஆர் வேல்யூ போடுங்க. இங்கே கேன்சலேஷன் இருக்கிறதால ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஸோ 0 0 getting cancel. 6 times 1 is 6, 6 times 6 is 36. Here 6 times 1 is 6. Okay. So just multiply the remaining numbers. 22 into 6 is in a numerator and 7 is in denominator. So just to multiply this, 132/7. ஸோ இங்கே ஏரியான்னு இருந்தாலே என்ன யூனிட் எழுதணும், லோயர் கிரேட்ஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். கொடுத்துருக்கிறது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சென்டிமீட்டர் போட்டுட்டு ஏரியானாலே ஸ்கொயர், எய்தர் ரைட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர், போத் ஆர் சேம். ஓகே. இந்த ரெண்டு யூனிட்ல ஏதாவது ஒரு யூனிட் எழுதணும், இல்லைனா போர்டு எக்ஸாமில் ஹாஃப் மார்க் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே. அண்ட் செகண்ட் கொஷனுக்கு போகலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் whose circumference is 22 centimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் செகண்ட் கொஷின் போய்க்கலாம். Move on to second question. செகண்ட் கொஷினுக்கும் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும், ட்ரா பண்ண தெரியணும். தெரியலனா இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ செகண்ட் கொஷின் இஸ் find the area of a quadrant of a circle whose circumference is 22 centimeterன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஏ குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் தெரியணும். குவாட்ரண்ட்னா என்னது, 1/4ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது நம்ம சர்க்கிளை வந்து எப்படி டிவைட் பண்ணலாம், 4ஆக டிவைட் பண்ணலாம். குவாட்ரண்ட்னா 1/4 தானே. ஸோ அப்போது ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் குவாட்ரண்ட். 1/4 பார்ட்டு தான் என்னது, குவாட்ரண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள். அப்போது குவாட்ரண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள்னா இதனுடைய ஆங்கிள் என்னவா இருக்கும் நமக்கு தெரியும். டோட்டல் ஆங்கிளோட சர்க்கிளோடைய டோட்டல் ஆங்கிள் இது ஃபுல்லாக வந்து 360 டிகிரி இருக்கும் இல்லையா. அப்போது 1/4 என்னவா இருக்கும், 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 90 இல்லையா. ஸோ இதை ஜஸ்ட் 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 9s are 36. ஸோ அப்போ ஈச் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 22 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ்
ஃபார்முலா என்ன 2 pi r. தெரியலனா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. அதில் எல்லா பேசிக்ஸும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ ரேடியஸ் நமக்கு கொடுக்கல, ஆனால் ஏரியா ஆஃப் எ குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் நம்ம இதுலேருந்து தான் ஃபைன் பண்ணணும். பையோடைய வேல்யூ உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. 22/7 அப்ளை பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், பை ஆர் இங்கே வச்சுக்கிறேன். மல்டிப்பிள் இருக்கட்டும், எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் மூவ் ஆச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ ஜஸ்ட் எழுதிக்கிறேன், இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். pi r equal to 11 centimeter. So just apply pi value 22/7 into r is equal to 11 centimeter. So r equal to 22/7 LHS ல இருந்து RHS move ஆச்சுன்னா reciprocal மாறிடும் 7/22. So 11 ones are 11, 11 twos are. So r என்ன வருது 7/2 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கதால நான் சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து 7/2 இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் எ குவாட்ரண்ட் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் quadrant of circle equal to theta by 360 degree into pi r square. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு வாங்க புரியலனா. ஸோ தீட்டா வந்து நம்ம 90 டிகிரின்னு வச்சுருக்கோம். 90 டிகிரி பை 360 டிகிரி. பையோடைய வேல்யூ 22/7. ஆரோடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7/2. மல்டிப்ளை பண்ணாதீங்க, 49/4ன்னு போடாதீங்க, டஃப்பாக இருக்கும். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவீங்க, நிறைய டைம் எடுக்கும் எக்ஸாமில். ஸோ அதனால் ஜஸ்ட் அப்படியே போடுங்க. 7 7 1 டைம்ஸ் கெட்டிங் கேன்சல், 2 times 1 2 times 11, 0 0 கட் பண்ணிடுங்க, 9 1 times 9 4 times. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது, 11 into 7 இருக்கு நியூமரேட்டரில், 77 by கீழே 4 2s are 8. ஸோ ஏரியாவோட யூனிட் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆல்வேஸ் ஸ்கொயரில் தான் நம்ம எழுதணும். ஸோ therefore ஏரியா ஆஃப் quadrant of circle is 77/8 centimeter square or square centimeter. So this is the final answer for the second question given in your book. Okay. So first question உடைய ஆன்சர் பார்த்துருக்கோம், செகண்ட் கொஷினும் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு கொஷினுடைய ஆன்சர்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் சம்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். காட் இட். தேங்க்யூ.